நெதர்லாண்டோட கமாண்டர் இன் சீஃபான மார்டின் வினேனன் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பால்டிக் கண்ட்ரி பாருங்க, அதாங்க இந்த லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா, அப்புறம் பின்லாந்து, ஸ்வீடன், இந்த நாடுகள்லாம் ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா பார்டரை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் ஒரு போருக்காக தயாராகிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம பாடம் கத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க இல்லையா, அதே போல நம்மளோட சொசைட்டியும் தயாராகணும். ரஷ்யாவோட போர் புரியறதுக்கு எந்த டைமும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிறாரு. நெதர்லாண்டோட கமாண்டர் இன் சீஃப் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, இந்த யூரோப்ல ஒரு மிகப்பெரிய போர் ரஷ்யாவை எதிர்த்து இருக்க போகுது. அதுக்கு இந்த நாடுகள்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சமீப காலமா இந்த லுத்வேனியாவா இருக்கட்டும், போலாண்டா இருக்கட்டும், அதிகமான எண்ணிக்கையில ஹவிட்சர்ஸ், டேங்க்ஸ், பல ஆயுதங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த சவுத் கொரியா கிட்ட இருந்தும், அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த யூரோப்ல ஒரு மிகப்பெரிய போர் இருக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடித்தளம் போடுற மாதிரி இவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏன்னா பல அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா 3ஆம் உலக போரை நோக்கி போயிட்டு இருக்கிறதா சில அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அது போல கூற்றுக்கள் உண்மையாயிரும் போல தெரியுது. இது போல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது போல எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாம் சீக்கிரமா அமைதியா உட்காந்து ஆந்தனோ கத்தரஸ் அவர்கள், ஐநா சபையோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது இல்லையா, நம்ம கூட ஒரு செய்தியில பார்த்திருப்போம். இந்த 2024 நம்பிக்கைக்கான வருஷமா இருக்கணும், ஒரு புது நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தார் இல்லையா. இந்த ட்ரஸ்ட் எல்லாம் ரீபில்டு பண்ணும் அப்படிங்கிறது போல அந்த நம்பிக்கையோட இந்த பதிவை நம்ம தொடங்குவோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்போ பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்தே பார்த்துருவோம். கள நிலவரத்தை நம்ம கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மேப் வீடியோல தெளிவா பார்ப்போம் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ரஷ்யா பல இடங்கள்ல முன்னேறிட்டே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப மிரியன் களம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல்ல வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இப்ப ரஷ்யா மேல பல குற்றச்சாட்டுகள், போர் குற்றங்கள் நிரூபிக்கப்படும் மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ரஷ்யாவோட வீரர்கள் இருக்காங்கல்ல, சரணடையக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் மேல தாக்குறாங்க அப்படிங்கிற ட்ரோன் ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ் யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி நம்மளால காட்ட முடியாது. சில பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றோம், அங்க பாருங்க. பட் ஆனா இது போல ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ட்ரோன் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சரணடையக்கூடிய நிராயுத பாணியா இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் மேல ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் பண்றாங்க. அதுவும் இது 2வது முறை. முதல் தடவை இது போல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, ரஷ்ய தரப்புல இருந்து தண்டனை கொடுத்துட்டு தான் சொன்னாங்க. பட் ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுக்கப்படல. ஆனா திரும்பவும் அதே செய்கை நடந்திருக்கு. இப்ப வச்சு பார்க்கும்போது என்னன்னா, இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது தப்பு, இது நடக்கவே கூடாது, இது வன்மையா கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா இது வந்து சைக்காலஜிக்கல் விஷயமா செய்யறாங்க அப்படின்னு இந்த மேற்குலக தரப்புல இருப்பாங்களா அனலிஸ்ட், அவங்க தரப்புல சொல்றாங்க. என்னன்னா, சரணடைஞ்சாலும் ரஷ்ய வீரர்கள் சுட்டாடுறாங்க அப்படிங்கிறது போல ஒரு பரவலான ஒரு செய்தி உக்ரைனுக்குள்ள ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சதுன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல பாதிப்படைவாங்க. அந்த மக்கள் ஃப்ரண்ட் லைனுக்கு போறதுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இந்த மொபைலைஸ் பண்ணா ஃப்ரண்ட் லைனுக்கு எந்த ஒரு மக்களும், இந்த புதுசா ட்ரைனிங் எடுத்த மக்களும் ஃப்ரண்ட் லைனுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில அனலிஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, இது ரஷ்யாவுக்கு தாங்க எகெயின்ஸ்டா போயிடும். இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரு இது போல வந்து மொபைலைஸ் பண்ணதுக்காக சொல்லியிருக்கிறாரு. அவரு போய் மக்கள்கிட்ட இங்க பாருங்க, சரணடைஞ்சாலும் ரஷ்ய வீரர்களை சுட்டுக் கொள்றாங்க, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு மக்களோட எமோஷன்ஸோட பிளே பண்ணி அதிக அளவிலான மக்களை மொபைலைஸ் பண்ணதுக்கு இது அடித்தளமா அமைஞ்சிடும். இது போல தப்புகளை ஏன் ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க தரப்புல இரு தரப்புலையும் மாறி மாறி இது போல கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து ஏன் இதை செய்யறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வரல. நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் நடக்குது, அதுதான் உண்மை அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது விசாரிக்கணும், ஏன் அந்த வீரர்கள் அப்படி செஞ்சாங்கன்னு. எந்த வீரர்களை சுட்டாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படின்னா, உக்ரைனோட 82வது ஏர் அசால்ட் பிரிகேட். ரஷ்யாவோட எந்த பிரிகேட் இது போல வேலையை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட 76வது ஏர்பான் அசால்ட் பிரிகேட் இருக்காங்களா, அவங்க தரப்புன்னு செஞ்சுதான் சொல்லப்பட்டு வருது. அதுவும் குறிப்பா ஒரு நபரை வேற ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க, பெஸ்கோன்னு சொல்லிட்டு, இவர் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது.
இதுக்கப்புறம் ரஷ்யா இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்களா என்னன்றது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஏன் இது போல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரல. ஏன்னா இதே போல இன்னொரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருந்தது. அதாவது காயமடைஞ்ச ரஷ்ய வீரர்கள் சரணடையில சும்மா காயமடைஞ்சிருப்பாங்க, அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருப்பாங்க இல்லையா ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆபரேஷனுக்கு, அவங்கள குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். அது போல சொல்லிட்டு இருக்காங்க, வீடியோ பதிவுகள்லாம் இருக்கு. அவங்களும் நிராயுதபாணி தான், பட் அவங்க இருக்காங்க, டிஃபெண்ட் பண்ண கிடையாது, காயமடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள மீட் எடுத்துட்டு போய், அதாவது உக்ரைனின் வீரர்கள் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா மீட் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள பிரிசனர் ஆஃப் வாரா மாத்தணும். இதுதான் முறையா இருக்கும். ஆனா அந்த வீரர்களை கூட அவங்க எடுக்க மாட்டுறாங்க. காயமடைஞ்ச வீரர்களை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சமீபத்துல ரஷ்யா தரப்புல இருந்து சில ட்ரோன் ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்க முடியுது. அது இது போல நடக்குது அப்படின்னா இவங்க அப்படி செய்யறாங்களா, அவங்க அப்படி செய்யறாங்களா, இவங்க செஞ்சதுக்காக அவங்க பழிவாங்க செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். அந்த மக்கள் வெகுண்டெழுந்து இந்த போரை வேற மாதிரி திசைக்கு கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. எதுனாலும் இது போல விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கருத்தா இருக்கு. நம்மள அந்த கருத்து சொல்லிடலாம். இப்ப அப்படியே நம்ம இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். நம்ம போன பதிவுல பார்த்தோம், இது போல ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து லெபனான்ல இருந்து ட்ரோன்களை ஏவி விட்டு இஸ்ரேலோட வடக்கு பகுதியில தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அதே போல இஸ்ரேல் அவங்களோட ட்ரோன்களை லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த ட்ரோன் லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு கார் மேல போய் விழுந்து வெடிச்சிருக்கு. அப்படி விழுந்து வெடிச்சதுனால அந்த கார்ல இருந்த 2 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் ரொம்பவுமே அதிகமா காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற மாதிரியான வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது 2 தரப்புலையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. லெபனான் தரப்புலையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, சேம் டைம் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, இரு தரப்புல இருந்து சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க, அதாவது திரும்பி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க லெபனான்குள்ளன்னு. இது தொடர்கதையா தான் இருக்கு. இவங்க ஒரு தாக்குதல் பண்றாங்க, அதுக்கு பதில் தாக்குதல் அவங்க பண்றாங்கன்னு மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் ஆகும் பட்சத்துல, ஏன்னா இஸ்ரேல் இந்த காசாக்குள்ள போய் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்பத்துல இருந்து இந்த லெபனான்ல இருந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இஸ்ரேல் தொடர்ந்து காசாக்குள்ள முன்னேறிட்டே இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். அதனால உள்ள போய் சண்டை பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கிறதுனால இப்ப வரைக்கும் காசாக்குள்ள 21,500 பொதுமக்களுக்கு மேல இறந்துட்டாங்க. அதுவும் 55,000 பேர்த்துக்கு மேல காயமடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல் பாலஸ்தீன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது போல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீரியம் அதிகரிக்க லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் பண்ணக்கூடிய வீரியமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. பதிலுக்கு இப்ப அமெரிக்கா வேற ரீசெண்டா லெபனான் மேல ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ரிட்டாலியேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போதைக்கு எல்லாரும் ஒரு ரெட் லைன் இருக்கு, அதுக்குள்ள இருக்காங்க. அதை தாண்டும் பட்சத்துல இந்த பிராந்தியம் வேற மாதிரியான பிரச்சனையை சந்திக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப அப்படியே நம்ம ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டோம் அப்படின்னா புர்கினா ஃபேசோ, இந்த புர்கினா ஃபேசோல ரஷ்யா அவங்களோட எம்பசியை திரும்ப ஓபன் பண்ணிக்கிறாங்க. 31 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா இந்த புர்கினா ஃபேசோல இருந்து அவங்களோட எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. இப்ப திரும்பவும் ரஷ்யா அவங்களோட எம்பசியை ஓபன் பண்ணிக்கிறாங்க. இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ரஷ்யாவோட ஆளுமை அந்த பிராந்தியத்துல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் லுகசங்கோ அவர்கள் பல நாடுகளுக்கும், ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் உலா போயிட்டு வந்திருந்தார், அப்படியே கிரிவலம் மாதிரி சுத்திட்டு வந்திருக்காரு. இதனால ரஷ்யா இதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல நாடுகள்லயும் எம்பசிஸை ஓபன் பண்ணுவாங்க, லைனா தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கின்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.